சொல்லுங்கப்பா. அம்மா சுவாதி, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கோமா. அதான் ஒரு வரன் வந்திருக்கு. அதான் போய் ஜோசியிட்டு பார்க்கலான்ட்டு உன்கிட்ட சொல்லான்ட்டுமா. ஏன்பா அதுங்காட்டி அவசரப்படுறீங்க? வேணாப்பா, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டுமே. நான் மேற்கொண்டு படிக்கணும்ப்பா, படிச்சுட்டு வேலைக்கு போகணும்ப்பா. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஒரு வரன் வந்திருக்கு, பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு மற்ற விஷயத்தை பேசிக்கலாமா. இல்லப்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. வேண்டாம், பார்க்காதீங்கப்பா. பாப்பா தான் ஆசைப்படுது பாரு, விட்டுருவேன். ஏன் தொந்தரவு பண்றாத? ஆமாங்க. ஏன் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றும் பேசுறீங்க? என் பையன் பார்க்க தானே போறேன்னா வேற ஏதாவது சொன்னானா? உங்க பையனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. என் பேத்தி பாவு இங்க வருத்தப்படுறா. தாத்தா பாட்டி விட்டுட்டு போனோம், அம்மா அப்பா விட்டுட்டு போனோம். அதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்காது. எனக்கு தான் வருத்தம் இருக்கு. ஆனா என்ன, பேத்தி கல்யாணத்தை பார்க்கலான்ட்டு ஒரு ஆசை இருக்கு. சரி பாப்போம், ஒரு ஜாதகம் எப்படிதான் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. மாடி வருத்தப்படாதடா, முதல் ஜாதகத்தை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம். என்னடா சுவாதி, என் விருப்பத்தையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஜாதகம் சரியாச்சுன்னா மேற்கொண்டு நல்லா பையனா விசாரிச்சுட்டு பார்த்துக்கலாம். அப்படி ஜாதகம் சரியில்லைன்னா 2 வருஷம் ஆகட்டும்டா நீ சொன்ன மாதிரி. ஏதோ பண்ணுங்க தாத்தா, உங்க இஷ்டப்படி. எனக்கு ஆனா விருப்பம் இல்ல. என்னப்பா சுவாதி இப்படி சொல்லிட்டு போயிட்டா, என்னப்பா பண்றது? பதறாதடா கதிரு, நீ போய் நம்ம ஜோசியரை பாரு. பார்த்துட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யலான்னு கேளு. செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சொல்லு, பார்த்துட்டு வா. அப்படி இல்லைன்னா எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேட்டு அவரே கேட்டுட்டு வா. அவரே நல்ல பதில் சொல்லுவார் உனக்கு. ஆமாண்டா, உங்க அப்பாவும் கரெக்டா தான் சொல்றாரு. அவர் சொல்றதே கேளு. சரிம்மா, நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா கதிரு. லட்சுமி, பேத்தி கோச்சிட்டு போயிட்டா பாரு, வா போய் சமாதானப்படுத்துவோம். சரிங்க. நான் என்ன சொல்றது, சுவாதிக்கு வர்ணம் விட்டு வர மனசு இல்லை. அதனால தான் இப்படி சொல்றா. அவளுக்கு வர்ணம் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பண்றது, நம்ம சொன்னாலும் பிரிக்க முடியாது. அவளும் வெளியே வேணா வரமாட்டா. இப்படியே போனா அவளும் வெளியே வரமாட்டா. சரி, நம்மளும் விசாரிச்சு பார்ப்போம், வரும் நல்ல பையனா நல்ல குடும்பமா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த விஷயம் யாருக்கும் வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் தெரிஞ்சா அவ்வளோதான், அவளை விட்டு வைக்க மாட்டாங்க. நம்ம வாயால யார்ட்டையும் சொல்லிடவும் கூடாது. மாலை நீ தான்ப்பா காப்பாற்றணும். எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் என் மனசுல புடுங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. நீ தான் அவ கூடவே இருந்து காப்பாற்றணுப்பா பெருமாளே. ரீல்ஸ் நல்லா பண்ணிட்டாங்களே. எப்பா வர வர ரீல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. அப்பா கால் பண்றாரு. நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம், அப்பாக்கு போகவே இல்லை. சரி, அப்பாட்ட பேசுவோம். ஹலோ வருணு, தம்பி எப்படிப்பா இருக்க? பா ஏன்பா என்னை பார்க்க வரவே இல்லை நீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரிங்கு போகவே இல்லைப்பா. நாட் ரீச்சபிள் இருந்துச்சு. ஏன்பா அப்படி பண்ணிட்டீங்க? என் மேல எது கோவமா உங்களுக்கு? இல்ல வருணு, அப்பா போனு தண்ணியில விழுந்துருச்சு. அதுக்காக தான் ரிப்பேர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயாப்பா சரிப்பா, சரி பண்ணிட்டீங்களா ஃபோன்? இப்ப சரி பண்ணிட்டு வந்தா வருணு. எங்க இருக்கடா, வீட்டுல இருக்கியா வெளியே இருக்கியா? வீட்டில் தான்ப்பா இருக்கேன். அம்மா அங்க இருக்காளா? அம்மா இங்க இருக்குப்பா, ரூம்ல படுத்திருக்கு. சரிப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? நானு இங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்டா தம்பி. நல்லா இருக்கேன். என் ஃப்ரெண்டும் என்ன நல்லா பாத்துக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்ல. நீ நல்லா இருக்கியா? உடம்ப பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. இனிமேட்டு அப்பா ஃபோன் சரியாயிடுச்சுல, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்றா. அப்பா ஃபோன் எடுப்பேன் இனிமேட்டு. சரிப்பா, நீ ஃபோன் பண்ணதே எனக்கு சந்தோஷம்ப்பா. சரிப்பா, உன்னை நேர்ல பார்க்கணும். எங்கப்பா வருது சொல்றியா கொஞ்சம்? நேர்ல நீ வரவே நான் தம்பி, நானே உன்னை பார்க்க ஒரு நாள் வரேன். சரிப்பா. என்னப்பா இவ்வளவு தூரம் பேசியிருக்க, என்னை பத்தி கேட்குற. அம்மா பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டியா நீ? எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்ட்டு? உங்க அம்மா பத்தியா? உங்க அம்மா பத்திலாம் நான் கேட்கவே மாட்டேன். அவன் மேல என்ன கோவம் இன்னும் போகவே இல்லை எனக்கு. ஆமாப்பா, நீ சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் அம்மாச்சி தாத்தா 2 பேரும் ஊர்ல இருந்து வந்தாங்க. வந்து 2 நாள் தங்கினாங்களா. நான் தான் சண்டை போட்டு அவங்கள திருப்பி வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டேன்ப்பா. நீ அவங்க இல்லாதப்ப தானே உன் அருமை தெரியும் அம்மாக்கு. அதனால தான் அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாம நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் மட்டும் தனியா அழுதுட்டு இருந்தேன்ப்பா. அப்ப அம்மாவும் போயிடுச்சா. எனக்கு ரொம்ப அழுகையா இருந்துச்சு. யாருமே எனக்கு அழுகிறதுக்கு நிப்பாட்டுற யாருமே வரலப்பா. அப்பா கூட தான் அம்மான்னு. அப்ப அம்மா கூட வரல. அதனால தான் அம்மாக்கு புரிய வைக்கலான்ட்டு இப்படி செஞ்சேன்ப்பா. சரிடா வரணும், எப்படி செஞ்சாலும் சந்தோஷம் தான். நீ சந்தோஷமா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும்டா. அப்பாக்கு காசு எதுவும் வேணும்னா கேளு, அப்பாக்கு ஃபோன் பண்ணி. சரியா? உடம்ப பார்த்து கூட வரணும், நல்லா சாப்பிடு. போனை வச்சுட்டுமா நானு. சரிப்பா, எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுப்பா. நேரில் வந்து உன்னை பார்க்கணும் ஆசையா இருக்கு எனக்கு. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டு எல்லாம் வரணும். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணிட்டு வந்து பாக்குறேன்டா தம்பி. சரிப்பா வரணும், நீ ஃபோன் வச்சிரு. நான் வேலையில இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரிப்பா, எந்த வேலையில இருக்கீங்க நீங்க? ஹலோ அப்பா, அப்பா, அப்பா. ஃபோன் ஏதோ நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு இருக்கு. அதனால நான் அப்போ பேசுறது கேட்கவே இல்லை அப்பாக்கு. அப்பா நேர்லயே வரக்கூடாதுன்ட்டாரு. அம்மா பாட்டுக்கு போய் படுத்துருக்கு. நம்ம ஒத்தையா தனியா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு செட் ஆகவும் மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தூங்க உரியா? நைட்டு ஃபோனை வச்சுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. யார்கிட்ட நேரம் பேசிட்டு இருந்த நீ? ஃபோன் வாங்கி கொடுத்தது தப்பு. ஃபோனை கூட நான் வச்சுக்கிறேன். இனிமேட்டு 2 தாமா பேசிட்டு இருந்தான். வெளியே போய் பேச வேண்டியதானே, இல்லைன்னா காலேஜ்ல பேச வேண்டியதானே. எதுக்கு ஏன் தூக்கத்தை நீ கெடுக்கிற? பொழுதுனைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கு, பகலையும் தூங்கு. உன் தூக்கத்தை நான் கெடுக்கிறேனாக்கும். இப்படியே தூங்குறேன். உனக்கு என்ன வந்தது? ஃபோன் ஒன்றனாலும் ஃபோன் பேசுறதுனாலும் வெளியே போய் பேசிட்டு அப்போ. சரிம்மா, கோச்சுக்காத, நான் வெளியே போயிடுறேன். ஏன்னா நிம்மதியா தூங்கிக்கிறேனே, அதுக்கெல்லாம் நீங்க விட மாட்டீங்க. நீங்க அம்மா கிட்டையும் சொல்லிடக்கூடாது, அப்பா தான் பேசினாங்கன்னு. இல்லைன்னா அவ்வளோதான், அம்மா ஃபோனை வாங்கி விட்டுரும். ஃபோனே தராது. வேண்டாம், அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். அப்பா கிட்ட தான் பேசணும்னு. யாரும் ஃபோன் பண்றாங்க, யாரும் தெரியலையே. சரி, வெளியே போய் பேசுவோம். இங்கே திருப்பி இங்கே பேசுனா நம்ம கிட்ட தான் காய்ச்சி காய்ச்சும் கத்தும். ஓ, என்னம்மா புஷ்பா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? உன் பையன் எப்படி இருக்கான்? ஏதோ இருக்கேம்மா. நீங்கள் போனதுக்கப்புறம் உங்க நினப்பாவே இருக்குமா எனக்கு. நீங்கள் ஏமா என்னை விட்டு போனீங்க? அப்பாவும் நீங்களும் இங்கே இருந்துருக்கலாம் என் கூடவே. அம்மா, நீங்களும் அப்பாவும் என் கூடவே தான் இருந்திருக்கணும். அந்த சின்ன பையன் சொன்னதுனால நீங்கள் ஏமா போனீங்க? போயிருக்க கூடாதுமா நீங்கள்.
பையன் எப்படி பேசினான்னு பாத்தியா? என்னாலே முடியலடா, அதுக்கு தான் நான் போயிட்டேன். கவலைப்படாத, இன்னொரு நாள் வரேன். அப்பதான் மன நொந்து வேதனையா போனாரு. அப்பா நல்லா இருக்காரம்மா? உங்க அப்பாவா? உங்க வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சோகமா ஒரு மூலையில உட்காந்து இதையே யோசிச்சுட்டே இருக்காரு. நான் என்ன எங்கன்னு கேட்டா கூட பதில் பேசவே பண்ணிக்கிறாரு. என்ன சொல்றதுனே தெரியலம்மா. எல்லாம் அந்த வருண் பேசினதுனால அப்பா அப்படி போயிட்டாரு. இல்லைன்னா ஏமா அப்பா அப்படி இருக்காரு? பிரிஸ்கா தானே இருப்பாரு. உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருப்பாருமா, அப்புறம் சரியாயிருவாரு. நான் பாத்துக்கிறேன், விடு. நீ சாப்பிட்டியா? உடம்ப பாத்துக்கோ. உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தாரா? ஃபோன் பண்ணாரா? ஆள் எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணணும்? இங்கே வரவும் வேணாம், அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணவும் வேண்டாம். எந்த கரிசனையும் எனக்கு அந்த ஆள் மேலே இல்லவும் இல்லை. வேண்டவே வேண்டாம். ஆமாண்டா புஷ்பா, அப்படியே உங்க வீட்டுக்கார மேலே கோபத்தை நீ கொஞ்சம் கூட குறைச்சிக்காத. அவர் வந்தாலும் அவர் மேலே கோபத்தை குறைக்கக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிக்கணும், சரியா? சரிம்மா. எங்கே போனீங்க? ஏன் இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வரவே இல்லை, எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டு நீ தான் விசாரிக்கணும். சரிம்மா. வருணை பார்த்துக்கூடா, அவனும் தனியாக இருப்பான். அவனுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு நல்லா செஞ்சு கொடு. நல்லா சாப்பிட்றா புஷ்பா. சரிம்மா. சரிடா புஷ்பா, நான் போய் உள்ளார உங்க அப்பா உட்காந்துருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன் அவருக்கு. சரிம்மா, ஃபோனை வச்சிருமா, நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா இப்பதான் தூங்க போறேன்னா அதுங்காட்டி இங்க வந்து உட்காந்துருக்க பேய் மாதிரி? நான் பேயா? சும்மா இருந்தா வம்புல போல இருக்கு நீ. இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீ தூங்குமென்ட்டு நான் போய் வெளியே போய் பேசினா நீங்க வந்து உட்காந்துருக்க. உனக்கு ஃபோன் வந்த மாதிரி எனக்கு ஃபோன் வந்துச்சு. அம்மாச்சி தான் பேசினாங்க. யாரு? அம்மாச்சியாமா? அச்சோ போச்சு, உலக குட்டிட்டேன்னா அம்மாச்சிட்டு பேசினேன்னு அவ்வளோதான். பெரிய விஷயமா பிடிச்சிக்குவான். ஏன் இப்போ நான் எங்கள் அம்மா கூட நான் பேசக்கூடாதா? ஐயோ ஆத்தா, நீ உங்க அம்மா கூட பேசு, உங்க அப்பா கூட பேசு, யார் விடாம பேசு. எனக்கு என்ன அம்மா புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு டைம் அப்செட்டா இருக்கு, ஒவ்வொரு டைம் சிரிச்சிட்டு இருக்கு, ஒவ்வொரு டைம் எரிஞ்சு உழுவுது, ஒவ்வொரு டைம் வாய் பேசாம அது பாட்டுக்கு போகுது. ஏன்னா இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா. எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களோ என்னன்னு தெரியல. நமக்கு எதுக்கு, நம்ம கிளம்புவோம். அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் தம்பி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு அவங்களையும். நல்லா இருக்காங்கண்ணே. நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணலண்ணே, ஜாதகம் ஒரு வந்திருக்கு, அதான் பாப்பாக்கு வரன் பார்க்கணும். அதுக்காக ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் வரன் பார்த்து சொல்றீங்களா எப்படி இருக்குன்ட்டு? சரிப்பா, இது கூட பார்க்கலாம். வந்து உட்காருவா. இது காப்பி டீ குடிக்கிறியாப்பா? வேணாண்ணே, வரப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சரிப்பா, வந்து உட்காருவா. ஜாதகத்தை கொடுப்பா. இருந்துங்கண்ணே, இது மாப்பிள்ளை ஜாதகம், இது பாப்பா ஜாதகம்ண்ணே. ரெண்டையும் பார்த்து பொறுத்து நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கல்யாணம் பண்ணலாமா, எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் விளக்கமா எல்லாரும் சொல்லிடுங்கண்ணே. சரிப்பா கதிரு, நல்லா பார்த்து சொல்லிடுறேன். கதிரு எப்பவுமே அப்பா தான் வருவாரு, இதெல்லாம் நீ வந்திருக்க? ஆமாண்ணே, நானும் சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு. அப்பா தான் நீ போயிட்டு வாடா, உன் பொண்ணுக்கு நீ தான் பார்க்கணும் அப்படின்ட்டாரு. சரி, அதான் நானும் வந்துட்டேன். சரிப்பா தம்பி, இது பார்த்துட்டு சொல்றேன். ராகுகேது இல்லை, சுபாவம் இல்லை, 10க்கு இட புதன் வந்து கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே சுத்த ஜாதகம் தான், 10 பொருத்தம் பொருந்திருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்குங்களா ஜாதகம் ரெண்டும்? அதாவது தம்பி கதிரு, சனி ராகு தசை செவ்வாய் எதுவுமே இல்லப்பா, ரெண்டுமே சுத்த ஜாதகம். கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். 10 பொருத்தம் பொருந்தி இருக்கு. கல்யாணம் பண்ணாலும் இந்த பையன் நல்லா இருப்பான். இந்த உன் பொண்ணு அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போறதுனால அவங்க வீட்டில் மகாலட்சுமி மாதிரி நல்லா பொருள் நிறையா கிடைக்கும், நல்லா பணமும் நிறையா வரும். அதே மாதிரி மாப்பிள்ளையும் மேலும் உயர்வாரு. நல்லா இருக்கும்பா இந்த ஜாதகம், நீ தாராளமாக கொடுக்கலாம். அப்படியாண்ணே? சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. வேறு எது இருக்குங்களா? இந்த பொண்ணு கொஞ்சம் முரண்டு பாடம் பிடிக்கும். இந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் விருப்பம் இருக்காது. ஆனாலும் நீங்க இந்த கல்யாணம் பண்ணி வச்சினாலும் அந்த பொண்ணு வேண்டாம் விருப்பம் தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த பொண்ணு விருப்பப்படியே எல்லாமே செய்யுங்க. சரிங்கண்ணா. இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்ததே இல்லை. ரெண்டுமே சுத்த ஜாதகம், நல்லா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப நன்றிண்ணா. மேற்கொண்டு தகவல் அப்பாட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு சொல்றேனே. சரிப்பா. சரி, நான் ஜாதகம் பார்த்தது காசுண்ணா? அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. முத உன் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்க, பரவாயில்ல. அடுத்த வாட்டி நான் வாங்கிக்கிறேன் சேர்த்து, ஒன்றும் வேண்டாம். சரிண்ணா, ரொம்ப நன்றி. நான் இப்போ போயிட்டு வரேண்ணா. இரு தம்பி, ஏதாவது டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு போ. வேண்டாம், பரவாயில்ல. அடுத்த வாட்டி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். நன்றிண்ணே, வரேன். தம்பி போயிட்டு வாங்க. அப்பா அம்மாவை நான் கேட்டுதான் சொல்லுங்க. சரிண்ணே. ஹலோ வருண். சொல்லு சுவாதி. எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்ன சுவாதி சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டா, இன்னைக்கு காலை தான் எங்கள் அப்பா என்கிட்டயே சொன்னார், உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறோமா அப்படின்ட்டு. நான் எவ்வளவோ சொன்னேன், வேண்டாப்பா, மேற்கொண்டு நான் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்ட்டு. அப்பா தான் சொன்னதை கேட்கவே இல்லை. அப்புறம் எவ்வளவோ அப்பாட்ட வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இது நல்ல மடம், நல்ல மாப்பிள்ளை, இது பொருத்தம் பார்ப்போமா, நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேண்டாண்ணா, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. சுவாதி, நீ தலையில ஒரு துண்டை தூக்கி போடுற. ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி உங்க வீட்டுல நீ தான் பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. நீ தான் சொன்ன, இல்ல எங்க வீட்டுல மேற்கொண்டு படிக்க வைப்பாங்க அப்படின்னு. இப்ப பாரு, உனக்கே இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியவே மாட்டேங்குது. எங்க அப்பா கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு பயமா இருக்கு. லவ் பண்ற விஷயத்தையும் எங்க பாட்டி தாத்தா எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் இந்த விஷயம். அம்மாட்ட போய் எப்படி போய் சொல்றதுன்னு கேட்கல, தெரியல. அம்மாவும் வேணாம்னாங்க, உன்னை லவ் பண்ண வேண்டாம், நம்பர் டெல் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. படிக்கிற விஷயத்த பண்ணாங்க. சரி, நான் படிக்கிற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணா எங்க அப்பா அடுத்து இந்த குண்டை தூக்கி போடுறாரு, கல்யாணம் பண்ணலான்ட்டு. நான் என்னடா பண்ணுவேன்? வருண், எனக்கு வேணும்டா, என்னை விட்டு போயிடாதடா. சரி விடு, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அப்படியே எத்தனை தடவை நீ சொல்லிட்டே இருப்ப, நான் இருக்கேன்னு. பேசாம நம்ம 2 பேரும் ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய் லூசா, நீ தானே ஆசைப்பட்ட தாத்தா பாட்டி முன்னாடியும் அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு. நீ ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற?
அதான்டா ஆசைப்பட்டேன். அதுக்காக வீட்டில் இப்படிலாம் பேசுறாங்களே, எனக்கு அதானே பயமா இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்குடா. பயப்படாத சுவாதி, உங்க அம்மா கிட்ட எடுத்து பேசு மேற்கொண்டு. அம்மாவே சொல்லியிருக்காங்க, நீ படி, அதுக்கப்புறம் நீ வரணும், லவ் பண்ணுறதுலாம் அப்பாட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. சரி நானும் சொன்னேன், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் யார்ட்டையுமே அம்மாவும் சொல்லலை, நானும் சொல்லலை. அம்மாவுக்கு எப்பறம் நான் துரோகம் பண்ண முடியும்? அம்மா கிட்ட எப்பறம் இந்த விஷயத்தை எப்படி நான் பேசுவேன்? என்ன பண்றது, நீ தான் போய் பேசணும், நான் வந்தா பேசுறது? ஆமாண்டா வருண், நான் அம்மாவை ஒரு தடவை வெளியே பார்க்கில் கூட்டிட்டு வரேன். நீ வந்து நேரில் பேசுடா அம்மா கிட்ட, ப்ளீஸ் தான் எனக்காக. என்ன தடி பேசுறது உங்க அம்மா கிட்ட, நீயே சொல்லு. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்ன கலாச்சி என்னென்ன பேசினேன், இப்போ எங்கள் அம்மாட்ட பேச வராதா உனக்கு? எனக்கு கடுப்பேத்தாதான் அம்மா சொல்லிட்டேன். சரி சுவாதி, கூலாகு. உங்க அம்மா கிட்ட தானே பேசணும், ஒரு நாள் தனியா கூட்டிட்டு உங்க அம்மாவை, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். காலேஜ் லீவ் விட்டுட்டு தப்பு, நீ வீட்டில் இருக்காலும் உன்னை எல்லாம் அழுக வைக்கிறாங்க பாரு. சரி விடு, கவலைப்படாத. உங்க அம்மாவை பார்க்கில் கூட்டிட்டு வா, நேரில் பேசிக்கலாம். எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். நான் அம்மா கிட்ட என்னடா பேசுவ? இப்பயே எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிரு என்கிட்ட. நான் என்னடி ரிஹர்சலா பண்ணி பேச வந்திருக்கேன், அங்க போய் நேர்ல போய் பார்த்து பேசினாதான் உண்டு. நீ ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசாத, விடு பாத்துக்கலாம். இப்பயே அவசரப்படுற நீ. என்னப்பா நீ பையன், நீ வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருவ. நான் அப்படியா? உன்னை மனசார விரும்பிட்டேன். உன்னை தவிர வேற எந்த பையனும் எனக்கு வாழ்க்கையில இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்னப்பா பேசுவ நீ? விடு சுவாதி, நானும் அப்படிதான் இருக்கேன். நீதான் என் வாழ்க்கையில வேற யாருமே இல்லை அப்படின்ட்டு நீங்க என்னைய போட்டு வேதனைப்படுத்துற. எங்க அப்பா ஜோசியரை பார்க்க போயிருக்காரு. அங்க இப்ப என்ன சொல்றாங்களோ எது சொல்றாங்களோ தெரியல. அது வேற எனக்கு பயமா இருக்கு. திக்கு திக்குங்குது எனக்கு. எதுவும் பயப்படாத சுவாதி. அப்பாக்கு முன்னாடி லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சு என்னை வெட்டியே போட்டுருவாரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்ய போறேன்னு தெரியல. சரி போனை வச்சிரு. அம்மா வர மாதிரி தெரியுது. நான் போனை வைக்கிறேன். போனை வை. சரி, உங்க அம்மாட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்ல மீட் பண்ணிக்கலாம். சரி போனை வை.